வாசன்னா அடிக்க சொல்றாங்க. வாசன்னா அடிக்க சொல்றாங்க. வீடியோ ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னாங்க, வீரம் அப்படிங்கிறது போதை போட்டுட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு அப்பாவி மக்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறது வீரம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா போதை போட்டாலே நம்ம தான் ரவுடி, எவனை வேணால் என்ன வேணால் பண்ணலாம், எந்த கடையை வேணால் அடிக்கலாம், அப்பாவி மக்கள் கட்சானா அவனை விடவே கூடாது, அவங்ககிட்ட தான் நம்ம வீரத்தை காட்டணும்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. அது வீரமே கிடையாது. வீரம் அப்படிங்கிறது என்னன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோக்கு முடியுமோ காமா ஹேண்டில் பண்றது தான் வீரம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டிடிஎஃப் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு காமாக இருந்தேங்க. எவ்வளோ அவர் என்னென்னமோ பேசிட்டாரு, எங்கள் பசங்களை பிடிச்சி அடிச்சிட்டார், அவர் தான் அடிச்சதே. ஆனால் எல்லாமே வீடியோ ப்ரூஃப் இருக்குங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் சட்டையெல்லாம் பிடிச்சி அத்தனை வாட்டி இழுத்தாரு, என்னை தள்ளி விட்டாரு. ஆனாலுமே வந்து பார்த்தா நான் அவ்வளோக்கு காமாக தான் இருந்தேன். அவரை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடாதீங்கன்னா தள்ளினது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சான். ஸோ டிடிஎஃப் எல்லாமே தெளிவாக பேசுகிறேன். வணக்கம், நான் உங்கள் வாசன். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஆக்சுவலி டிடிஎஃப் என்ன ஆச்சுன்னாங்க, சொந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். நம்மளோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வெள்ளியங்காடு அப்படிங்கிற கிராமம், ரொம்ப கிராமம் தான். ஸோ வந்து நம்ம ஊர் வந்து பார்த்துட்டிங்கன்னா காரமடையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம சொந்த ஊருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நானும் வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அந்த வீடியோ, அதாவது ஊருக்கு வந்த வீடியோ ஒன்று இந்த வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. ஏன்னாங்க எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ போட எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் ஈவன் தோ அவர் வந்து பண்ண எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாரு, போலீஸ் கேஸ் கொடுத்துருவேங்கிறாரு, ப்ரெஸ்ஸை கூப்பிடு, மீடியாவை கூப்பிடு, அது எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். அவங்களை கூப்பிடு இவங்களை கூப்பிடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு. அண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பசங்க வந்து பண்ண வீடியோவும் எடுத்து போட்டு விட்டாங்க, வைரலும் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னாங்க இப்போ வரைக்கும் வந்து பண்ண இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல. எனக்கு முன்னாடியே வந்து பண்ண நிறைய பேர் போஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனாலுமே நான் போஸ்ட் பண்ணல. ஏன்னா அவ்வளோக்கு பொறுமை காத்த. சரி, நமக்கு இந்த பிரச்சனை வேணாப்பா, நமக்கு எதுக்குப்பா வீண் வம்புன்னு தான் தள்ளி போயிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் முடியாது, சரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், எல்லா பசங்களும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்லி தான் இப்போ வந்து பண்ண இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னாங்க, நம்ம சொந்த ஊருக்கு வந்துட்டோம். அவ்வளோ ஆசைகள், அவ்வளோ எதிர்பார்ப்புகள். நம்ம சொந்த ஊருக்கு வருமே அந்த மண்மனுக்காக நான் ரொம்ப ஏங்கிட்டேன். ஸோ வந்து நம்ம சிட்டிலேயே ரொம்ப நாள் இருந்தோம், வந்து ஃபுல் ட்ராவலில் இருந்தோம். நம்ம ஊருக்கு ஒரு போகிறோமே அவ்வளோ சந்தோஷத்தில் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்படி சப்போஸ் நீங்கள் பார்க்கலன்னா அடுத்த வீடியோவே அதான் இருக்கும். டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைக்கு வரும். டீ கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. 2 பேரும் வேறு யாரும் இல்லை, அந்த பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான். ஆக்சுவலி சொந்தக்காரங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் கிடையாது, கொஞ்சம் லாங் ரிலேஷன் தான். சின்ன வயசுலேருந்து தெரியும். சும்மா பைக்கில் போகும்போது வந்து பார்த்துப்போம், சிரிச்சுப்போம், எங்கே இருந்தாலும் பார்த்து சிரிச்சு தலையாட்டிப்போம். அவன் வந்து பண்ணால் நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்டுப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து பண்ணால் அவங்க எந்த முறை அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணால் நம்ம கடையில் வரும்போது வந்து பண்ணால் நான் 2 பேருமே பார்த்துட்டேன். சரிங்களா, 2 பேருமே பார்த்துட்டேன். இந்த அண்ணாவை பார்க்குறேன், அந்த அண்ணாவை நம்மளை சிரிக்கிறேன், நானும் சிரிச்சு தலையாட்டிட்டு உள்ளே போகிறேன். இந்த அண்ணனை பார்க்குறேன், ஆனால் அவர் வந்து பார்த்தா என்னை பார்க்காம வந்து பண்ண பிஸியாக ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். சரி, நான் நம்மளை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கேஷுவலாக விட்டுட்டேன். அப்படியே உள்ளே வந்து பார்த்தேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணால் அது நல்லா இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் ஜாலியாக கடையில் உட்காந்துட்டேன். ஸோ வந்து நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சம்திங் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தோம். பிரச்சனை இல்லை, என்ன ஆர்டர் பண்ணோன்னே தெரியல. வந்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லுங்கி கட்டிட்டு இவ்வளோ நேரம் இருக்கேங்க. ஆக்சுவலி சும்மா வீடியோக்காக என்னைக்காவது பண்ணுவேன். ஸோ வந்து ஆக்சுவலி நம்ம சொந்த ஊருக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளானே கிடையாது. ஆக்சுவலி நாங்கள் கர்நாடகா ரைட் போகிறது தான் பிளானாக இருந்துச்சு. அதை எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் வந்து பார்க்கணும் போல இருக்குன்னு ரொம்ப அழுதாங்க. பார்த்தே பல வருஷம் ஆச்சுல, சரி வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் ஊருக்கு வந்தோம். சடனாக பிளான் பண்ணதுனால எந்த ஒரு பேண்ட் எடுத்துகிட்டு வரல. இது எங்கள் அப்பாவோட லுங்கிங்க. ஸோ அந்த அப்பாவோட லுங்கி தான் போட்டுட்டு இந்த பஞ்சாயத்தெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் போய் கடையில் உட்காந்துட்டோம், ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம். அது சம்திங் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு இருந்தோமா என்னெல்லாம் ஞாபகம் இல்லை. நாங்கள் வந்து எப்போ உட்காந்தோமோ அப்போ வந்து பண்ணால் அவ்வளோ கொச்சை வார்த்தைகளில் வந்து பார்த்தோன்னா அந்த கடை ஊழியரை வந்து பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக திட்டினாரு. நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டேன் ஏதாவது அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க போல், அதனால தான் திட்டுறாங்க. பட் அப்படியே தப்பு பண்ணாலும் இவ்வளோ திட்ட தேவையில்லைல்ல அப்படின்னு நினச்சேன். போக வந்து பண்ண திட்டிக்கிட்டே இருக்காரு அந்த மனுஷன், சம்மந்தமே இல்லாமலாம் திட்டுறாரு. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே அவரு அப்பாவி, இவர் தான் ஏதோ வந்து பண்ண போதை போட்டுட்டு பிரச்சனை பண்ணுறாரு போல் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். அப்புறம் போக அது கன்ஃபார்மாக ஆகிப்போச்சு. அவர் செம்ம போதையில் இருந்தார். ஸோ வந்து போதையில் வந்து பார்த்துட்டுனா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாவங்க அந்த அண்ணன், யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் கூடவே நிற்கலைங்க. நானும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரின்னு விட்டுக்கிட்டே இருந்தேன். எவ்வளோ தாங்க விட முடியும்? கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குதுன்னா கேட்கணுமா இல்லையா? இவர் திட்டும் போதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரிங்களா, வெளியே போயிட்டு அந்த கடையை வந்து பார்த்துட்டிங்க தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டிருப்பாரு. அதை உதச்சி அவர் அடிக்க போகும்போது நம்ம எல்லாரும் மனுஷங்க தானேங்க, என்னன்னு சொல்லி கேட்கணும் இல்லைங்க. ஆனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு தாங்க கேட்டேன். எப்படா இவன் வாயை திறப்பான், பிரச்சனை பண்ணலான்னு சொல்லி இன்டென்ஷனாக பண்ண மாதிரி இருந்துச்சுங்க அவரு. ஏய் நீ யாரா, நீ எந்த ஊர் பையன்டா, நீ எவன்டா அவன், அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாரு. அவருக்கு ஆக்சுவலி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். டிடிஎஃப் பசனங்கிறதுனால தெரியும்னு கூட சொல்லக்கூடாதுங்க. நார்மலாகவே ஒரு சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். சரி போதையில் வந்து பண்ண தெரியாமல் தான் இருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டு. ஆனால் வாசன்னா வில்லிங்காட்டு பையன் தானா, போலீஸ் வெங்கடேஷ் அப்பா பையன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் எங்கள் ஊரில், கொஞ்சம் ஃபெமிலியர்.
நம்ம வந்து பார்த்தா ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர்லங்கிறதுனால எல்லாத்துக்குமே தெரியும், அவருக்குமே தெரியும். நீ எவனா வேணா இரு அங்கிருந்து கை வாங்கிட்டு அடிக்க வந்துட்டாரு. ஆக்சுவலிட்டி அவர் போதையிலையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமையும் எங்க கூட சண்டை போட்ட மாதிரி தெரியலைங்க. அதுக்கப்புறம் போக போக நடந்த விஷயங்களை சொல்றேன். அவர் இன்டென்ஷனலாக சண்டை போடணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எதனால சொல்றேன்னா, அவர் கத்த ஆரம்பிக்கிறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு, எங்க கூட இருக்கிறவங்களால அடிக்கிறாரு. எல்லாமே வீடியோ ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேங்க. அந்த அப்பாவி அண்ணனை பிடிச்சி அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸை தான் அடிக்க வந்தாங்க, ஆனால் நான் விடவே இல்லை. நான் விடவே இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என் பசங்க யாரையுமே கை வைக்க விடல. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி அடிச்சிட்டாரு. வந்து அந்த கடைக்காரரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓங்கும் போது அவர் ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டாரு. அதுக்கப்புறமும் விடலைங்க, அந்த கடையோட சேர்த்து போய் அடிச்சிட்டாரு. ஆப்போசிட்ல நிறைய பசங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருந்தது. அது வந்து பண்ண வீடியோ வந்து லீக் ஆகும்போது அந்த வீடியோ நான் எடுத்து உங்களுக்கு நான் இதை பப்ளிஷ் பண்றேன். ஆக்சுவலி என் கழுத்தெல்லாம் பிடிச்சி நெச்சாருங்க, என் சட்டையெல்லாம் பிடிச்சி இழுத்தாருங்க, என்ன அவ்வளோ தள்ளி விட்டாருங்க. அதுக்குள்ள நாங்கள் கோவப்படலைங்க. வந்துட்டு நம்ம போலீஸ் வெங்கடேஷ் அப்போ பையன் தானா அப்படின்னு சொன்ன உடனே நீ எவனா வேணாரு அப்படின்னு சொல்லி கை வாங்கிட்டு அடிக்க வந்தாரு. எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்ன அடிக்க மாட்டாருன்னு சொல்லி. நானும் என்னன்னா அப்படின்னு சொல்லி போய் நின்னா அவர் வந்து பண்ண நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவர் என்ன அடிக்கல. வந்து பண்ண கழுத்து பிடிச்சிட்டு தள்ளிட்டே வந்தாரு. ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு பிரச்சனை பண்ணணும்னு ஒரு துளி இன்டென்ஷன் கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கம்பியை வச்சு என்னை கொலை பண்ண வந்தவனே வந்து பண்ண நீ நல்லா இருடான்னு சொல்லி நான் விட்டு வந்தேன். போலீஸ் கேஸ் கூட அவர் மேலே கொடுக்கல. நானும் இருந்தா பேசிக்கலாம்னு அவர் போக போக நல்லா நெருக்க ஆரம்பிச்ச உடனே உங்க கூட உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க ஃப்ரெண்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? நான் ஏன்னா இப்படி பிரச்சனை பண்றீங்க, தள்ளி கூட விட மாட்டாங்களா? அதே தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஜீஸ் பண்ணா. ஐயோ, அதுக்கு அவர் பேசின வார்த்தைகள் இருக்கீங்க அவ்வளவு கொச்சையா. சாதி, மதம், அப்படி இப்படின்னு ரொம்ப கொச்ச வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இருந்துட்டு சொல்றாரு எந்த ஊர்ல இருந்தும் வந்து அப்படின்னு சொல்லி டேஷ் போட்டு எங்கிருந்தோ வந்த பையன் நீ இப்படி பிரச்சனை பண்றியப்பானா இது இல்ல, எங்கிருந்தோ வந்த டேஷ் அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்லிட்டு என்ன தள்ளி விடுற அப்படி இப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன அவ்வளவு வாட்டி தள்ளி விட்டாருங்க. என்ன தள்ளி விட்டாரு, என் பசங்களை அடிச்சாரு, அந்த அப்பாவி அண்ணனை பிடிச்சி அடிச்சாரு. வந்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு முடியுமோ அவர்கிட்டே காம்ப்ரமைஸ் தான் பேசிட்டு இருக்கேன். அவர் வந்து பார்த்துட்டுனா இவர் இனி எந்த ஊர் டேஷ்டா அப்படிங்கும் போது நான் தெளிவாக சொல்லிட்டேன், அவன் இந்தியன் தான், இது இந்தியாவில் தான் இருக்கு, சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு நானும் பேச ஆரம்பிச்சுட்டேன். அவர் மறுபடியும் வந்து பார்த்தா ஆயூன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன யாருன்னே தெரியாது அப்படின்னா நீ யாரா, எந்த ஊர்ரா, நீ அவன்டாவன் அப்படின்னு சொல்லி கேட்டது. என் ஃப்ரெண்டு முஸ்லீமுங்கிறது தெரியுது, அவன் பேர் அஜீஷுங்கிறது தெரியுது, நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்கிறது தெரியுது, நீ எப்படா யூடியூப்ல வீடியோ போடுவேன், நான் பார்த்துடுறேன்டா, உன் சேனல் என்ன பண்ண போறேன் பாடுறா, நீ எப்படி வீடியோ போடுறேன்னு பாடுறா, இப்படின்னு அவ்வளவு கொச்சை வார்த்தைகள் பேசிட்டு அஜீஷ் இருந்துட்டு இருங்க போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லும் போது நீ என்னடா போலீஸை கூப்பிடுறதுன்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில ஆபாசமா பேசும்போது அஜீஷும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா தான் இருந்தான். ஸோ வந்து அத்தனை வாட்டி அடிக்க வந்தாங்க, ஆனால் நான் விடவே இல்லைங்க. எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு தடுத்துட்டேன். ஊர் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு என்ன நியாயம்னு சொல்லி. ஸோ வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஊர் பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க போயிட்டாங்க. ஆனாலுமே நான் விடவே இல்லைங்க. எனக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பெருசு பண்ண தேவையில்லை. அதுதாங்க மெச்சூரிட்டி. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் காமா வந்து ஃபேஸ் பண்ணி பிரிச்சு தான் விடணும், சரிங்களா? கணக்குப்படி வந்து பார்த்துட்டீங்கன்னா சேதாரம் ஃபுல்லா நம்ம சைடு, பாவம் அந்த அப்பாவியெல்லாம் பிடிச்சி அடிச்சிட்டாரு. ஆனா நாங்கெல்லாம் அவர் மேல கேஸ் கொடுக்கல. ஏன் நாங்க கேஸ் கொடுக்கலன்னா, சரி ஏதோ போதையில் பண்ணிட்டாரு, இப்படிதாங்க நான் நினைச்சேன். நைட்டு முடிஞ்சு இன்னைக்கு காலைல வரைக்கும் அப்படிதாங்க நினைச்சேன். சரி போதையில் பண்ணிட்டாரு, விடிஞ்சக்கப்புறம் ஐயோ நம்மளே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் ரியலைஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா, அவர் எங்க மேல போலீஸ்க்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருங்க, அஜீஷ் மேலேயும் என் மேலேயும். யார் அவங்களை அடிக்க போனாலும் சரி, அதாவது அஜீஷ்லாம் அடிக்க போலங்க, நம்ம ஊர்க்கார பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களும் எவ்வளோங்க பொறுத்துட்டு இருப்பாங்க.
ஊர்க்கார பசங்களே பிடிச்சி அடிக்கிறாங்க. எங்கிட்டே வந்து சொல்றாரு, டேய் நீ வந்து என்னை தள்ளி விட்டுருந்தா பரவாயில்ல, யார் அவன் வந்து என்னை தள்ளி விடுறான்னா, நான் இருந்துட்டு சொன்னேன், அண்ணா நீ என்ன கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு போற, அப்ப அவன் தள்ளி விட மாட்டானா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ண நான் சொல்லிட்டேன், ஆனா போதை போட்டு பிரச்சனை பண்ணி உனக்கு என்னன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்துட்டு உன்ட்ட பிரச்சனை பண்ணனா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், ஆனா அந்த கடைக்காரனை பிடிச்சி நீ அடிக்க போற, என்னன்னு கேட்டதுக்கு என்ன நீ அடிக்க வர, கழுத்து பிடிச்சி நேரிக்கிற, அப்புறம் இவங்க என்னென்ன பண்ணுவாங்க, தள்ளி விட்டா கூட தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவரு வந்து பார்த்தோன்னா விடவே இல்லைங்க, ஃபோன் எடுத்துட்டு கால் பண்றாரு ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் கால் பண்றாரு. கால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஃபோனே கீழே வந்துருச்சு. அந்த ஃபோனே வந்து பார்த்தா நான் தான் எடுத்து அவர் கையிலே கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதத்தை பற்றிலாம் ரொம்ப இழிவாக பேசினாரு, ரொம்ப பேசிட்டாருங்க. அவரெல்லாம் எவ்வளோ வார்த்தை பேசிட்டார் தெரியுங்களா? எனக்கும் கோவங்கள் வருங்க. அதுக்கப்புறம் போதையில் வந்து பார்த்தீங்கன்னா தான் செருப்பு எங்கே விட்டோன்னே அவருக்கு தெரில. ஸோ வந்து செருப்பு எடுக்கலான்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி செருப்பு போடும் போதே வந்து பார்த்தா நீ யூடியூப்ல எப்படா வீடியோ போடுறேன்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளோ கொச்சை வார்த்தைகள் விடவே இல்லை. ஆனாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். மறுபடியும் எங்கள் கூட இருந்த பசங்களை அடிக்க வராங்க, பொதுமக்களை அடிக்க போகிறாங்க. பார்க்குறவங்க ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, அந்த அப்பாவி அண்ணன், அந்த பேக்கரி கடைக்கார அண்ணன் நம்ம ஊரில் கடை வச்சதை தவிர அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? யார் வேணா வந்து அடிக்கலாம், அவங்களெல்லாம் கேட்க யாருமே இல்லைன்னு நினச்சிட்டிங்களா? ரொம்ப தப்பு. டிடிஎஃப் நான் எப்போவுமே சொல்கிறது தான், வீண் பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோக்கு முடியுமோ அவாய்ட் பண்ணி போங்க. ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களை தவறாக தொடுறாங்க, பாலியல் தீண்டலில் ஈடுபடுறாங்கன்னா சும்மா இருக்காதீங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்க பஸ்ஸில் போகும்போது வந்து பண்ண தவறான இடத்துல தொடுறதாகட்டும், நடந்து போகும்போது காரில் போகும்போது தட்டிட்டு போகிறதாகட்டும், இந்த மாதிரி எவ்வளோ இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போல்லாம் வந்து பண்ணால் நீங்கள் செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போகிறது, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அவங்களுக்கு அந்த உதவி செய்யணும், அவங்களுக்கு நியாயமான முறையில் தட்டி கேட்கணும். அதே மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது அப்பாவி வந்து பண்ண கஷ்டப்பட்டாங்கன்னா அந்த கஷ்டப்படுத்தினது யாரோ அவங்க கிட்ட நியாயமான முறையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும். அதுதாங்க நான் பண்ணேன். ஆக்சுவலி அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு எங்கிட்ட என்ன சொன்னார்னா, நீ என்ன தள்ளி விட்டுருந்தா பரவாயில்ல, அவன் யாரா அப்படிங்கிறாரு. நான் உன்னை கழுத்து பிடிப்பேன், அந்த உரிமை இருக்கு. நான் சொல்லிட்டேன் அந்த உரிமையெல்லாம் இல்லை, மரியாதை கொடுத்து மரியாதை நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டோம். அது வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தம்பிங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற பசங்களெல்லாம் நீ என்ன அடிக்கலான்டா, அதுக்கு உரிமை இருக்குடா, அவன் யாரா என்ன தள்ளி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன அடிக்கலான்னு சொல்லி யாரை உரிமையாக சொன்னாங்களோ அவங்களே பிடிச்சி அடிச்சாங்க. கடைக்காரங்களை பிடிச்சி அடிச்சாங்க, கடையை பிடிச்சி நொறுக்குனாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு முடியுமோ காமா சண்டை போடாதீங்கன்னே தான் அவ்வளோ சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து பார்த்தா போய் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டாரு. ஆக்சுவலி இது ரொம்ப 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 தவறு. அவர் வந்து பண்ண பிளாக்மெயில் பண்ணுறாருங்க, மீடியாவை கூப்பிட்டு. ஆக்சுவலி எங்கள் ஊரில் வந்து பார்த்துட்டுன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் நடக்குங்க. திருவிழா டைம்லலாம் 100 சண்டைக்கு மேலே நடக்கும். ஆனால் எந்த சண்டைக்கும் வந்து பார்த்தா மீடியாவை கூப்பிடு, ப்ரெஸ்ஸை கூப்பிடு, போலீஸை கூப்பிடுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்ம விஷயம் சொன்ன உடனே ரொம்ப இன்டென்ஷனாக பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. அந்த வீடியோவில் வந்து பண்ணால் நீங்கள் பாருங்கள், நம்ம வீடியோவில் எடுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே பேச நடுவில் போடுறேன். டிடிஎஃப் ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடக்கக்கூடிய சண்டை கண்டிப்பாக வந்து பண்ண காம்ப்ரமைஸில் முடியும். நானும் அவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணேன். அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணல. அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவனுங்களை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இன்டென்ஷனாக பண்ணிடுங்க. இன்டென்ஷனாக பண்ணிட்டு இப்போ போய் எங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நான் ஒன்றுமே பண்ணல, என் மேலே எதுக்கு கொடுத்தாரு, அஜித் தள்ளி தான் விட்டான், அவன் மேலே எதுக்கு கொடுத்தாங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எங்கள் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சாரு, நொறுக்குனாரு. அப்பா மக்களுங்க அவரெல்லாம் பாவமா இருந்தாருங்க. அந்த டீ கடைக்காரனெல்லாம் அச்சா யார் வருவாருங்கிற திமிரில் ஆடிட்டு இருந்தாருங்க. ரொம்ப தப்பு. அப்புறம் வந்து காரில் ஏற்றி பசங்களெல்லாம் அனுப்பிச்சி விட்டுலான்னு சொல்லி, சரி நீங்கள் போங்கடா நான் பேசி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பசங்களை காரை அனுப்பிச்சி விட்டா காரையும் விட மாட்டேங்கிறாரு. கார் பேனட்டை அடிக்கிறாரு, காருக்கு முன்னாடி நின்றுக்கிறாரு, விடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டுனா ஊர்க்காரங்களே வந்து பண்ணால் அவரை பிடிச்சி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க காரை திருப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கூட பைக்கில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் காரில் ஏறி கிளம்பிட்டேங்க. ஏன்னா நாங்கள் வெளியே தான் நமக்கு 1008 பிரச்சனை நடக்குது. நம்ம சொந்த ஊருங்க, நம்ம சொந்த ஊரில் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி நினச்சி வந்தா இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இவன்ட்ட என்ன வேணா பிரச்சனை பண்ணலாம்டா, நமக்கு என்ன தோணும் அவன்கிட்ட பண்ணிட்டு கடைசியில் மீடியா கூப்பிட்டா போலீஸை கூப்பிட்டானா பயந்துடுவான் அப்படின்னு இவங்களாம் நினச்சி வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆயுதமாகவே வந்து பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசி முடிச்சுக்கலான்னு தான் சொல்கிறேன், இல்லவே இல்லைங்க. ஸோ டிடிஎஃப் தயவு செஞ்சு யாரும் வீண் பிரச்சனைகளுக்கு போகாதீங்க. ஆனால் நம்ம வீட்டு பெண் பிள்ளைங்களை யாராவது ஒருத்தவங்க தொந்தரவு பண்ணுறாங்க, அப்பாவி மக்கள், ஏழை மக்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன்னு கேட்க ஆளே இல்லாத மனிதர்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லாம் அதெல்லாம் காலேஜில் டீஸ் பண்ணுவாங்கன்னாலாம் அதெல்லாம் நார்மல். காலேஜில் டீஸ் பண்ணுறது கூட இல்லை, அதை விட ரொம்ப வல்கரா கேஸ்ட் பேர் சொல்லி மதத்து பேர் சொல்லி நம்மகிட்ட தான் எல்லா ஆதாரமுமே இருக்குது. எல்லாமே பொய்யான புகார்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். மதிப்புமிக்க காவல்துறை அப்படிலாம் பொய்யான வழக்குகள்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ நான் எல்லா ஆதாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாயர்ஸ்லாம் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நேற்றே வந்து பண்ண நைட்டே வந்து பண்ண போலீஸ், அதாவதுங்க இவர் அவ்வளோ போதையில் இருந்துட்டு மறுபடியும்
வந்து பார்த்தா கடையெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா போய் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசங்க கிட்ட சொல்லியிருக்காங்களாம், நான் எங்கெங்கெல்லாம் பேசி அவனுங்க மேலே எப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு மட்டும் பாரு, என் மேலே எந்த கேஸும் விழுகாது, அவனுங்க என்ன கொடுத்தாலும் விழுகாது, ஆனால் நான் எப்படி அவனுங்களை மாட்டி விட போறவன் மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் இது ஏதோ ஃபர்ஸ்டே ப்ரீ பிளானா பண்ண மாதிரியே இருக்குங்க. உண்மையாவே அப்படிதான் இருந்துச்சு. இது இன்னும் இவ்வளோ இன்டென்ஷன் என்ன சொல்லி எல்லாம் பண்றாங்க, என்னடா இது அநியாயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தா அவங்களும் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். ஓகே டிடிஎஃப், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. இந்த மாதிரி 1000 சண்டைகள் வரும், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சண்டை வந்தால் நீங்கள் தவிர்த்து விட்டு போங்க. ஆனால் ஒரு அப்பாவி மக்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா எளிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் நியாயமான முறையில் உங்களோட குரல் கொடுங்க, அது தப்பே கிடையாது. நான் வந்து மதிப்புமிக்க காவல்துறை கிட்ட என்ன கேட்டுக்கிறேன்னா, உண்மையாகவே என் மேலே எந்த தப்பு இல்லைங்க, என் மேலே எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோக்கு முடியுமோ சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணேன். அவ்வளோக்கு நான் சால்வ் தான் பண்ணேன். பட் இருந்தாலும் அவர் அவ்வளோ இன்டென்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவ்வளோ பேசிட்டு இருந்தவர் இதை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, டிடிஓ பாசன அடின்னு சொல்லி அவர் கூட இருந்தவர் சொன்னாரு. ஆனா அந்த கூட இருந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கல. ஆனா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவர் தயங்கும் போது வந்து பார்த்தா என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், என்ன வந்தாலும் பாத்துக்கிறேன், நீ அவனை அடிங்கிறாரு. ஏங்க இது ஏதோ வேற மாதிரி தானுங்க இருக்கு. எல்லாமே வந்து பார்த்துட்டுனா அகிம்சை வெளியில நாங்கள் போக வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம வீடியோ வெள்ளிங்காட்டுக்காரங்க பார்ப்பீங்க, நம்ம சொந்த ஊர் தான் வந்து முத்துக்குளூர்காரங்க பார்ப்பீங்க, அதுவும் நம்ம சொந்த ஊர் தான். ஆதிமதினூர்கார் பார்ப்பீங்க, தாயனூர்காரங்க பார்ப்பீங்க, காரமடைக்காரங்க பார்ப்பீங்க, மேட்டுப்பாளையங்காரங்க பார்ப்பீங்க, இந்தியா பார்ப்பீங்க, உலகத்திலிருந்து எல்லாரும் பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் ஒரு தாயின் பிள்ளைகள். இந்த மதத்தை பார்த்துக்கிட்டு ஜாதியை பார்த்துக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. செத்தா கடைசியில் ஒரு பிடி மண்ணு தான். இன்னும் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க. ரொம்ப வலிக்குது. டிடிஎஃப் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டாங்கன்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே எஃப்ஐஆர் பண்ணுங்க, அப்படி எங்ககிட்ட எந்த ஒரு விசாரணையுமே நடத்தாமல் எஃப்ஐஆர் பண்ணுங்கன்னு அவர் வந்து அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எல்லாமே சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். வேலி என்றைக்குமே வந்து பார்த்தா பயிர மேயாது அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். மதிப்புமிக்க காவல்துறைக்கு ஒரு சின்ன வேண்டுதல் என்னன்னாங்க, நான் எந்த ஒரு ஒம்பு போகிறது இல்லைங்க. வாழ்க்கையில் ஊர் பொண்ணுன்னாங்க, நான்லாம் ஓடிட்டு இருக்கேன், உழைச்சிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் வந்து பார்த்துட்டுனா நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்களே கேஸ் கொடுக்கல. ஆனால் காலைல 10 மணிக்கே வந்து பண்ண ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளோ இன்டென்ஷனாக இருப்பார் தெரியல. நைட்டே வந்து பண்ண சரக்கு அடிச்சுட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காரா. ஸோ வந்து நான் எந்த ஒரு இதுவும் பண்ணலைங்க, என் மேலே எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் உண்மை அதுதான். ஏன்னா இது ஒரு வேண்டுதலாக தான் வைக்கிறேன். என்ன உண்மைன்னு சொல்லி நீங்களே வந்து பண்ண தீர விசாரிச்சு ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சக்ஸஸ் ஆகணும்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு இளைய தலைமுறைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். மீடியா நண்பர்கள் தயவு செஞ்சு என்னை ரொம்ப டார்கெட் பண்ணாதீங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை தானே, எவ்வளோ டார்கெட் பண்ணுவீங்க. நீங்கள் இப்படி டார்கெட் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பண்ணால் என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் அவர் சொல்கிறாரு, நாங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அவர் பண்ணுறாரு. அவ்வளோ அட்டூழியங்கள், அராஜகங்கள். ஓகேங்க, இந்த வீடியோ ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. பார்த்து பத்திரமா இருங்க. எல்லோரும் நம்ம வீட்டில் இருக்கவங்களை சேஃபாக பார்த்துக்கோங்க. லவ் யூ ஸோ மச்ங்க.